வெல்கம் டு எம்ஜே சேனல். இன்னைக்கு நம்ம சேனலில் வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு தேர்தல் அறிவிப்புகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ வர இருக்குது. அதில் முக்கியமாக இப்போ பொதுமக்கள் அதிகமாக எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடியது நகைக்கடன் தள்ளுபடி குறித்த அறிவிப்பு ஏதாவது வருமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய அடிப்படையில் இன்னைக்கு நகைக்கடன் தள்ளுபடி குறித்த ஒரு சில முக்கியமான ஒரு தகவலை பற்றி இந்த வீடியோவில் நம்ம ஒரு ஷார்ட் அண்ட் டீட்டெயிலாக பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட்டாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பிள்ளைக்கான கிளிக் பண்ணி வச்சுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போய் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ இப்போ தேர்தல் போட்டி பார்த்தீங்கன்னா சூடு பிடிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ அதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா பொதுமக்கள் எல்லாருமே என்னென்ன அறிவிப்புகளில் வரப்போகுது, இந்த நகைக்கடன் தள்ளுபடியாக இருக்கட்டும், பயிர்க்கடனாக இருக்கட்டும், கல்வி கடனாக இருக்கட்டும், சுய உதவி குழு கடனாக இருக்கட்டும், ஸோ இந்த தள்ளுபடிக்கான அறிவிப்புகள் வருமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ கூட்டுறவு வங்கியில் வைக்கலாமா, கூட்டுறவு வங்கிகளில் இந்த நகைக்கடனாக இருக்கட்டும், பயிர்க்கடனாக இருக்கட்டும், இதெல்லாம் வைக்கலாமா? ஸோ இந்த 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு இந்த நகைக்கடன் தள்ளுபடியில் எத்தனை சவரன் வரையும் தள்ளுபடி பண்ணுவாங்க? மெயினாக பார்க்க போகணுன்னா இந்த கூட்டுறவு வங்கியில் அக்கௌண்ட் இருக்கணுமா, அக்கௌண்ட் இருந்தால் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா இந்த தள்ளுபடி பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விதமான கேள்விகள் பார்த்தீங்கன்னா இப்போ பொதுமக்களுக்கிடையே இருந்துகிட்டு இருக்குது. ஸோ அதை பற்றினா ஒரு தெளிவான விளக்கங்களை இதுவரையும் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வீடியோவில் பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்க்க போகணுன்னா நான் ஆல்ரெடி போன வீடியோவில் சொல்லியிருப்பேன். இப்போ வைக்கக்கூடியவங்க 3லேருந்து 5 சவரனுக்குள்ளே வைங்க அப்படின்னு சொல்லியிருப்பேன். அதில் குறிப்பாக 3 சவரன் வைக்கிறவங்களுக்கு ஸோ நகைக்கடன் தள்ளுபடி பண்ணுறதுக்கு அதிகபட்சமான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் போன வீடியோலேயே பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பேன். அதில் முக்கியமாக கூட்டுறவு வங்கிகளில் வைங்க, மற்ற பொதுத்துறை வங்கிகளில் வைக்கிறத விட கூட்டுறவு வங்கிகளில் வைக்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அமையும். ஏன்னா கடந்த சட்டமன்ற தேர்தலுக்கும் கூட்டுறவு வங்கியில் வச்சவங்களுக்கு மட்டும் தான் பார்த்தீங்கன்னா தள்ளுபடி பண்ணாங்க. இதில் குறிப்பாக என்ன தகுதி அடிப்படையில் இருக்கணும், எப்படி தள்ளுபடி பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஸோ இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா இதுக்கு தெளிவான ஒரு விளக்கங்களை பார்த்தீங்கன்னா நமக்கு தமிழக அரசுலேயும் தெரியப்படுத்தாமல் இருந்தாலும் ஸோ கடந்த சட்டமன்ற தேர்தலில் எடுத்துக்கிட்ட மாதிரி பார்த்தீங்கன்னா இப்பயும் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ குறிப்பாக பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன வச்ச நகைக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டான முறையில் வட்டி கட்டிட்டு வந்துருங்க. ஸோ நீங்கள் வட்டி கட்டாமல் இடையில ஏதாவது விட்டுருந்தீங்கன்னா கூட உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த நகைக்கடன் தள்ளுபடி கிடைக்காம போகிறது கூட நிறைய வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு ஸோ இந்த நகைக்கடன் பெயர் பட்டியல்னு பார்த்தீங்கன்னா உங்கள் பேரை நீக்கிடுவாங்க. ஸோ குறிப்பாக பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்போ நகை வச்சிருந்தாலும் சரி, உங்களுக்கு அந்த டேட்டு முடிய போகுதுன்னா நீங்கள் ரினியூவல் பண்ணி அந்த நகையை வைங்க. ஸோ நகையை வச்சுட்டா கூட உங்களுக்கு அந்த வட்டியை மட்டும் பார்த்தீங்கன்னா நீங்கள் கரெக்டாக கட்டிக்கிட்டே ரினியூவல் பண்ணினா கூட உங்களுக்கு நகைக்கடன் தள்ளுபடி பண்ணுறதுக்கு அதிகபட்சமான வாய்ப்பு பார்த்தீங்கன்னா இருந்துகிட்டு இருக்குது. இன்னும் குறிப்பாக பார்க்க போகணுன்னா கூட்டுறவு வங்கியில் ஒரு அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் நகைக்கடன் வைக்கும் போது கரெக்டாக 3 சவரன் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு வச்சுருங்க. ஏன்னா பார்க்கும்போது இப்போ அதிகாரப்பூர்வமான தகவல் பார்த்தீங்கன்னா இப்போ எதுவும் வராததுனால ஸோ நீங்கள் ஒரு 3 சவரன் இப்போதைக்கு கம்மியாக பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க. ஏன்னா இப்போ தமிழ்நாட்டுடைய நிதி பற்றாக்குறை பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கிற காரணத்தினால இந்த வருடத்தில் அறிவிப்பு கொடுக்கும்போது 3லேருந்து 5 சவரனுக்குள்ளே கொடுக்கறதுக்கு தான் பார்த்தீங்கன்னா வாய்ப்புகள் இருக்கிறதாகவும் ஸோ ஒரு சில வட்டாரங்கள்லேருந்து பார்த்தீங்கன்னா தெரியப்படுத்தியிருக்கிறாங்க. அதன் அடிப்படையில் 3 சவரன் இப்போதைக்கு வைங்க. அதுக்கு வழியான அறிவிப்பு வரும்போது ஸோ நம்ம 3லேருந்து 5 சவரன் அப்புறம் வைக்கிறது கூட பார்த்தீங்கன்னா அப்புறம் பார்த்துக்கலாம். ஸோ இன்னொரு முக்கியமான ஒரு தகவலாக பார்க்க போதுன்னா இப்போ நம்ம தமிழக அரசுலேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம முதலமைச்சர் அவர்கள் அவங்களுடைய அமைச்சர்கள் கூட பார்த்தீங்கன்னா இப்போ கலந்து பேசிக்கிட்டு இருக்கிறதாகவும் ஒரு புதிய தகவல் பார்த்தீங்கன்னா தெரியப்படுத்தியிருக்கிறாங்க. இப்போ தமிழ்நாட்டுடைய பட்ஜெட் கூட்டத்தொடர் பார்த்தீங்கன்னா கேள்வி நாட்கள் போய்கிட்டு இருக்க அடிப்படையில் இப்போ நம்ம தமிழக முதலமைச்சரும் ஸோ அமைச்சர்கள் பார்த்தீங்கன்னா கலந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு என்னென்ன மக்களுக்கு வாக்குறுதிகள் கொடுக்கலாம், என்னென்ன நலத்திட்டங்கள் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கலந்து பேசிக்கிட்டு இருக்கிறதாகவும் ஒரு தகவல் இருக்குது. அதில் குறிப்பாக இந்த நகைக்கடன் தள்ளுபடி, பயிர்க்கடன் தள்ளுபடி, சுய உதவி குழு கடன் தள்ளுபடி குறித்த அறிவிப்புகள் கொடுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கலந்து பேசிக்கிட்டு இருக்கிறதாவும் தெரியப்படுத்தி இருக்கிறாங்க. இந்த நகைக்கடன் தள்ளுபடி குறித்த அறிவிப்பில் எனக்கு வேறு ஏதாவது தகவல் தெரிய வந்ததுனாலும் நான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன். ஸோ இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. அவங்க பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். இதே போல் நல்ல தகவலோட நான் உங்களை அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்குறேன்.